காரியங்களை முன்வைக்கிறேன், ஆண்டோட அழைப்பை முன்வைக்கிறேன், தேவ சத்தத்தை முன்வைக்கிறேன், தேவ சித்தத்தை முன்வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் மோசேக்கு உண்டு. அந்த எகிப்தை எதிர்க்க துணிந்தான். எதிர்த்து வெறுக்கிறது மட்டும் இல்ல, அதை எதிர்க்க துணிந்தான். பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சார். எகிப்துக்குள்ள போய் மோசே கையை பார்த்து பயந்தாங்க எல்லாரும். அவங்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்கு, ராஜ அதிகாரம் இருக்கு, ஆனா அதை விட மோசே கை தான் வல்லமையா இருந்தது. நான் விசேஷமானவன், இந்த சமுதாயத்துல தேசத்துல என்னை எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஒரு விசேஷமானவன். நான் பிறந்தது அதிசயம், வளர்ந்தது அதிசயம், வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதிசயம். எல்லாம் தேவ கிருபை, எல்லாம் தேவ கிருபை. ஒரு நோக்கம் எனக்கு இருக்கிறது. மோசே சொல்லுவாரு, எனக்கு இது மேன்மை இல்லை, என் தேவ அழைப்பு எனக்கு மேன்மையானது, தேவ சித்தம் எனக்கு மேன்மையானது. அருமையானது. ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரா? பரிசுத்த வாழ்க்கை வாழ தோன்றிருக்கீங்களா? ஒரு வேலை செய்றீங்களா? ஊழியத்தை கத்தரை வச்சிருக்கிறாரா? இது ருட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கா? அந்த இடத்துல உங்களை ஸ்பெஷலாய் கத்தர் மாற்ற போறார், விசேஷமாய் கத்தர் மாற்ற போறார். எங்க அலுவலகத்துல நான் தான் ஸ்பெஷல். மொத்தம் 22 பேர், டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக 22 பேர் தான், 22 மெம்பர்ஸ். ரோமன் கத்தோலிக்க ஒருத்தர் இருப்பார், சிஎஸ்சி ஒருத்தர் இருப்பார், நான் தான் பெந்தகோஸ்து, மற்றவங்களாம் இண்டோஸ், ஒரு முஸ்லீம் இருக்கிறார். மொத்தம் 22 பேர் தான் ஸ்ட்ரென்த்து. அதில் நான் மட்டும்தான் ஸ்பெஷல். 800 ஆவடி ரெடில்ஸு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 2 ஆஃபீஸ் இருப்பாங்க எங்களை மாதிரி. நான் பல்லாவரம் ஏரியா பார்த்தேன். எங்களுக்கு ஒரு அதிகாரி, அவர்கிட்ட 8 மணி நேரம் உட்காந்துருப்பார் ஆஃபீஸில். நைட் டியூட்டி